ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு காஷ்மீரி ஷுஃப்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது காஷ்மீரோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட். இதை வெட்டிங்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் தீபாவளி ஃபெஸ்டிவல் அந்த டைம்லலாம் இந்த டிஷ் காஷ்மீரில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 18 பாதாம் எடுத்திருக்கேன், 18 முந்திரி எடுத்திருக்கேன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், வால்நட் 1 டீஸ்பூன், கருப்பு திராட்சை 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கிராம் இருக்கும். இப்போ ஒரு பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதோட மெயின் இன்கிரீடியன்ட்டே பன்னீர் தான். பன்னீர் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆனதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ 100 கிராம் பன்னீருக்கு 140 கிராம் அளவுக்கு நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற அளவு மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே நெய்யில் கொஞ்சோன்னு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்துருச்சு. அது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 1 ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸு, அதை நெய்யில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நட்ஸை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரை பண்ணணும். நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம பன்னீரும் தேங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரும், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பன்னீர் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த காஷ்மீரி ஷுஃப்தா ரெசிபியில் நட்ஸு, கீ அப்படின்னு ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பாய்.